சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருவேளை இந்த சத்தியங்களை கேட்கிற நபராக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் மேலே தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கவில்லை என்று எனக்கு காலமாக தெரியும், நிச்சயமாக தெரியும். நேரம் போகவில்லை என்பதற்காக, பணங்கள் எல்லாம் நிறைய இருக்குது என்பதற்காக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி அல்ல. இது தேவ திட்டம். தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தரிசனத்தோடு அர்ப்பணிப்போடு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானித்து வருகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்படியானால் ஜெயம் கொள்ளாத வாழ்க்கை வாழாதவன் ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார் என்று எபேசியர் 1:3 தெளிவாக சொல்லுகிறது. அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பை மட்டும்தான் தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அவைகளை சுதந்திரித்து தேவ நாமத்தை இந்த பூமியில மகிமைப்படுத்த வேண்டுமானால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வெற்றியுள்ள, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அநேகர் நினைப்பது போல இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அநேகர் உலகம், மாமிசம், பிசாசு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிறவர்கள், நான் தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள், ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறவர்கள், ஆவில நிரம்பி குதிக்கிறவர்கள் அநேகர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவில்லை. ரகசிய பாவங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்கள் அநேக இடங்களில் சத்துருக்கு இடம் கொடுத்து கொண்டு என் வாழ்க்கை ஜெயமில்லையே, மேன்மை இல்லை, ஜபத்துக்கு பதில் வரவில்லை என்னால் எப்படி பதில் வரும்? வர முடியாது சகோதரனே, சகோதரியே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீ வெற்றியுள்ள, ஜெயமுள்ள, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் நமக்கு பல சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதில் ஒரு சத்தியத்தை நாம் குறிப்பிட்ட பகுதியை மையமாக வைத்து தியானித்து வருகிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 2 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெயமுள்ள, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் 2 காரியங்கள். ஒன்று, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதை நாம் பின்பதாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2வதாக, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றை மறந்து விடாதிருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே இந்த பஞ்சுமெத்தையில் படுக்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி சுகபோகமாக இருக்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சபை என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே நடமாடுகிற திருச்சபையாக இருக்கிறோம். சபையை மேற்கொள்ள பாதாளத்தில் வாசல்கள் முயற்சி செய்யும், ஆனால் மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். பெருமழை பெய்யும், பெருங்காற்று வரும், பெரு வெள்ளம் வரும், அந்த வீட்டில் மோதும். கண்மலையில அஸ்திவாரம் பட்ட வீட்டிலையும் மோதும். அந்த கண்மலை கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேல பெருவெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், ஆனால் அது விழாது. வராதுன்னு சொல்லல, பாதாளத்தில் வாசல்கள் வராதுன்னு சொல்லல, உலகத்தில் உபத்திரம் உண்டுனாரு. ஆனால் அவைகள் நம்மை அழிப்பதற்கல்ல, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வாழ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். அதுல சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். முதலாவது எபேசியர் 6வது அதிகாரம் 14 வாசித்தோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அந்த டீட்டெயிலை பார்த்துருக்கிறோம். ஒரே வரியில் சொல்லப்போனால் உண்மை, வாழ்க்கையில் உண்மை, சிந்தையில், பேச்சில், நடக்கையில், அத்தனை பிஸ்னஸில், எல்லா விதத்திலும் உண்மை. 2வதாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நீதி என்னும் மார்பு கவசம். அந்த நீதிக்கு 2 காரியங்களை ஆவியானவர் என்னோடு பேசினார், வெளிப்படுத்தினார். அதில் ஒன்றை நாம் கடந்த வாரம் தியானித்திருக்கிறோம். அவருக்குள் நாம் தேவ நீதியாகும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 2:21 வாசிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும்
அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு. அப்படின்னா நாமெல்லாம் நீதியை பெற்றுக்கொண்டவர்கள். பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் நீதி நம்மேல் வைக்கப்பட்டது. அதுக்கு சரியான ஒரு வார்த்தை நீதியை பெற்றுக்கொண்டவர்களா நீதிமான்கள். அதற்கு ஆதார வசனம் ரோமர் 5:1-9 ஒரு அற்புதமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், நிரபராதிகளாக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். தண்டனைக்கு தப்பினவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் என் பாவத்தை தேவன் மன்னித்து மறந்து விட்டார் என்ற ஆட்டிடியூடு, நான் இப்போது நிரபராதி என்ற உயர்ந்த எண்ணம். ஆனால் அநேகருக்குள்ள பிசாசு என்றைக்கோ செய்த பாவங்களை, அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பாவங்களை மறுபடியும் ஞாபகத்தில் கொண்டு வந்து அவர்களை ஒரு தாழ்வானவர்களாக நினைக்க வைத்து ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்து அவர்களை கூனி குறுகி போக பண்ணி அவர்களை இன்னைக்கு பாலாக்கி கொண்டிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு நீங்கள் பிறந்ததிலிருந்து அதுக்கு முன்னாடி இந்த கர்ம பாவங்களை, ஜென்ம பாவங்களை இயேசு மன்னித்து மறந்து விட்டார். இரண்டாவதாக, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை உள்ளம் உடைந்து மனம் வருந்தி நொறுங்கி அறிக்கை செய்த அந்த வினாடியை மன்னித்து மறந்து விட்டார். அதை நினைத்து நம்மை தாழ்வாய் நினைக்கும் பொழுது ஒரு நாளும் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதைத்தான் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நீதி என்பதற்கு இரண்டாவது கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, நீதி என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை வைத்து புரிய வைக்கலாம். வேதம் 2 விதமான நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று தேவநீதி, இன்னொன்று சுயநீதி. ஒன்று தேவநீதி, இன்னொன்று சுயநீதி. தேவநீதினா என்ன, சுயநீதினா என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், அங்கே நேபுகாத் நேச்சார் அவன் அந்த பாபிலோன் பட்டணத்தை பார்க்கும் பொழுது சொன்னா, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா. தேவ சமூகத்திலே பலவிதமான ஏறக்குறைய 7-9 வகையான தூதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். செய்திகளை பூமியிலே சொல்வதற்கு தூதர்கள், அவனுக்கு லீடர் கேப்ரியல், யுத்தங்களை செய்கிற தூதர்களுக்கு லீடர் மிகாவேல். அதே போல 24 மணி நேரமும் தேவ சமூகத்தில் நின்று அவரை துதிக்கிற கூட்டத்துக்கு தலைவன் தான் அதிகாலையின் மகனாகிய விடிவில் என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் லூசிபர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பேர் லூசிபர். அந்த லூசிபருக்கு திடீர்னு லூசு பிடிச்சிட்டு. என்ன லூசு பிடிச்சி? 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்த மோசேயின் முகத்தையே ஜனங்களால் பார்க்க முடியவில்லை. அவ்வளவு மகிமை, அவ்வளவு பிரகாசம். ஆனால் கோடான கோடி ஆண்டு காலமாய் தேவ சமூகத்தில் இன்று அவரை துதித்துக் கொண்டிருக்கிறவன் எப்படி இருந்திருப்ப கெஸ் பண்ணி பாருங்க. இயேசுவுக்கும் அந்த லூசிபருக்கு 5 ஒற்றுமைகளை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மகிமையில ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். தேவ மகிமையில தலைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா அவர் முன்னாடி நின்று துதிக்கிறவன் அல்லவா. திடீரென்று அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் என்னுடைய சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஸ்தாபிப்பேன், நான் உன்னதமானருக்கு ஒப்பாவேன். 5 நான் ஆங்கிலத்தில் சொல்றான். ஐ நான் லூசு பிடிச்ச லூசிபர் அந்த வினாடியை கீழே தள்ளப்பட்டு போனான். நான் கட்டின மகாபாபில் என்று சொன்ன நேபுகாத் நேச்சர் அந்த நிமிஷமே மிருகங்கு கோப்பாய் மாறி போனான். ஹலோ, நான் என் கையின் பிரயாசம், என் சம்பாத்தியம். நிறைய நேரம் கணவன் மனைவிட்ட சொல்லுவாரு, உங்க அப்பா என்னத்தை கொடுத்தாரு, உங்க அம்மா அப்பா என்னத்தை கொடுத்தாங்க, நான் தானே இத்தனை பவுனை செஞ்சு உனக்கு தந்தேன், நான் தான் அந்த வீட்டை கட்டுனேன், ஏன் வேலை, ஏன் திறமை, ஏன் ஞானம், ஏன் படிப்பு. ஹலோ, லூசிபரின் ஆவி உங்களுக்குள் இறங்கிவிட்டது. உங்களுக்குள்ள மறைமுகமாய் சுய நீதியை உயர்த்தி காண்பிக்கிறீர்கள். சுயநீதிமான் முகவரி இல்லாமல் போய்விடுவான். இந்த சுயநீதி வருமானால் அவனுக்கு மறைமுகமாய் மனமேட்டிமை வந்துவிடும், மறைமுகமாய் பெருமை வந்துவிடும், மறைமுகமாய் அகந்தை வந்துவிடும், இருமாப்பு வந்துவிடும். அகந்தை, இருமாப்பு, மனமேட்டிமை, பெருமை எல்லாம் சேர்ந்தே வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து வெளியிலும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. 2 பேர் ஆலயத்துக்கு போனார்கள், ஜெபம் பண்ணினார்கள். ஒரு நாயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் சொல்லுகிறான்,
நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்றேன், வெந்தயத்தில் சீரகத்தில் ஒற்றதிலாமையில் நான் தசமா கொடுக்கிறேன். அதை மட்டுமா சொன்னா, அவனை போல இல்லைண்ணா, நான் அவனை போல கிடையாது, நான் தான் இன்னைக்கு நம்ம மாற்ற சொல்றாங்கல்ல, நான் தான் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் லட்சத்தை கொடுத்தேன், நான் கூட்டிட்டு வந்த ஆத்துமா, நான் தான் அவ்வளவு வரை சம்பாதித்தேன். ஹலோ, லூசு பிடிச்சிட்டு லூசுபரி நாவி உள்ள இறங்கிட்டு அப்படிப்பட்ட நபர்களுக்கு வருத்தத்தோடு சொல்லுகிறேன், கேடு காலம் சமீபித்து விட்டது. ஐயா, நான் ஏன் பலன், ஏன் திறமை, ஏன் அழகு, ஏன் அந்த பெருமை, இந்த பெருமை, முடி பெருமை, ஜாதி பெருமை, அழகு பெருமை, படிப்பு பெருமை, சம்பாத்திய பெருமை, அவங்கெல்லாம் வாடகை வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிற சொந்த வீட்டு பெருமை, பேங்க் பேலன்ஸ் பெருமை, அசட் சொத்துக்கள் பெருமை எல்லாம் அது லூசுபரி நாவி முகவரி இல்லாமல் அவர்களை பன்றிவிடும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இப்படிலாம் பேச நபருக்குள்ள சுயநீதி தூக்கி காண்பிக்கிறார்கள். ஆனால் ஆயக்காரன் சொன்னா, ஐயா பாவியாக என் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே, முகத்தை கூட வானத்துக்கு நேரம் ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தினான். ஒன்று சொல்லட்டுமா, நான் அல்ல கிறிஸ்துவே என்ற நிலைமைக்கு எவர்கள் வருகிறார்களோ அவர்கள் தான் தேவ நீதியை சார்ந்து கொள்கிறவர்கள். இதோடு கூட என்னொன்னு சொல்லி தர போறேன். நான் அல்ல கிறிஸ்துவே. பவுல் சொல்லுகிறான், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவை பற்று விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல கிறிஸ்துவே. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு சொல்றான், ஐ எம் நத்திங். எல்லாமே இயேசு என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். இவன் தான் தேவ நீதியை தரித்துக் கொண்டிருக்கிறவன். இவன் தான் நீதி என்னும் மார்பு கவசத்தை தரித்துக் கொண்டிருக்கிறவன். ஆங்கிலத்தில் நான் என்றால் சி, கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு முதல் எழுத்து சி, இருக்கு பாருங்க, அது வளைஞ்சி சியா மாறணும். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார உயர்த்துகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவ கிருபைன்னு சொல்லுகிறவர்கள் தேவ நீதியை தரித்துக் கொண்டவர்கள். அவர்கள் தான் நீதி என்னும் மார்பு கவசத்தை தரித்துக் கொண்டவர்கள். அவர்கள்தான் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிப்பார்கள். இன்னொன்றையும் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமையை செலுத்துவதும், கவனியுங்கள், தேவனுக்கு எல்லா மகிமையை தேவனுக்கு செலுத்துவதும், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து கொள்வதும் தேவனை உயர்த்துவதும் தான் தேவநீதி. மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து கொள்வதும் தேவனை உயர்த்துவதும் தேவனுக்கு மகிமை செலுத்துவதும் தான் தேவநீதி. ஒரு 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 ரூபாய் உங்களுக்கு இருந்தா கூட ஆண்டவரே இது உங்க கிருபைன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் மகிமை அவருக்கு செலுத்தணும், எந்த மனுஷனுக்கு செலுத்தக்கூடாது. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க மாமா நோ, எங்க பாஸ்டர் நோ, எங்க சபை சின்ன பணமாயிரும். கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கிறிஸ்துவை உயர்த்த வேண்டிய இடத்திலே திருச்சபையை உயர்த்தினால் சபை பெருமை வருமானால், குடும்ப பெருமை வருமானால், ஹலோ, அது முகவரியும் இல்லாமல் போய்விடும். கவுண்ட் ஆன் ஸ்டார்ட் ஆயிரும். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்று தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை உயர்த்துகிறவன், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவன் தான் தேவநீதியை உடையவன். அந்த மார்பு கவசத்தை தரித்துக் கொள்கிறவன் தான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வான். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏரோது தேவனுடைய மகிமை அவன் எடுத்துக்கொண்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் சொல்லுது சொல்லியிருக்கு. தேவ சத்தம் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ நான் இல்லை, எல்லாம் கிருபைன்னு சொல்லி தேவனை உயர்த்திருக்கணும். அந்த மகிமை எடுத்துக்கொண்டானாம். நடந்தது என்ன தெரியுமா? தேவதூதன் ஏரோதுவை அடித்தான், அவன் புழுபுழுத்து செத்தான். வேதவசனம் விருத்தடைந்தது. மறைந்து கொண்டிருக்கிற சகோதரி உங்களுக்கு ஏரோது புழுபுழுத்து செத்தா தான் வசனம், அதாவது வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் மார்பு கவசத்தை தரித்து தகப்பனே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்தி ஆண்டவரே உம்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு மகிமை கொடுத்து இந்த மார்பு கவசத்தை தரித்து கொள்ள ஆண்டவரே இது நிமித்தமாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள தேவ பிள்ளைகளுக்கு அனுகிரக செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.